ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். கடைக்கு போய் 1.5 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்காக ஒரு காமெடி. இது கறி, ஆட்னா ஆட்டுக்கறி, இதுவே மாட்னா மாட்டுக்கறி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிப்போம். அதில் கறியை போட்டு நல்லா அலசிப்போம். 1 or 2 times வாஷ். நல்லா அலசிட்ட பிறகு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமேட்டு ஸ்டவ் ஆன் பண்ணலாம். அப்புறமேட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நல்லா சூடு ஏறினோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமேட்டு கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிச்சோடனே பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை போடலாம். நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 3 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ போடாதீங்க, நான் சொல்லும் போது போடுங்க. நல்லா தொடர்ந்து வதக்கிக்கினே இருங்க. அப்புறமேட்டு 2-3 தக்காளி பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்புறமேட்டு நான் சொன்ன கருவேப்பிலையை போடுங்க. வெங்காயம் பார்த்தீங்களா எப்படி நல்லா ஆயிடுச்சா? இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா தொலைவி கொடுத்துக்கினே இருங்க. விடாமல் தொலைவி கொடுத்துக்கினே இருங்க, அடி பிடிக்காம. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமேட்டு புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கினே இருங்க, அடி பிடிக்காம. அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா கலரி விட்டுக்கினே இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாம் கூழு மாதிரி ஆயிடுச்சு. டேஸ்ட் அருமையாக இருக்கும். விடாமல் துவைவி கொடுத்துக்கினே இருங்க. அப்புறமேட்டு வாஷ் பண்ண சிக்கனை எடுத்துக்கோங்க. அதை பொறுமையாக எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா சிக்கனும் சுத்தமான வாஷ் பண்ணிட்டு இப்போ போட்டாச்சு. இப்போ குண்டா பத்தாரத்தினால நாங்கள் வேறு குண்டா மாற்றுறோம், அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை. மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போடணும். தேவையான அளவு மஞ்சத்தூள். உங்களுக்கு தெரியும் கொதிக்கிறது நல்லா.
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தொடர்ந்து துவைய கொடுத்துக்கினே இருங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் கறி மேலாம் படும். அடி பிடிக்காத மாதிரி துவைய கொடுங்க. கொதிக்கிறது தெரியுதா? கொதிக்கும் போதெல்லாம் துவைய கொடுத்துனே இருங்க. அப்புறமேட்டு சிக்கன் மசாலா வாங்கி போடுங்க. இதான் சிக்கன் மசாலா. நல்லா துவைய கொடுங்க. நல்லா துவைய கொடுங்க. மிளகாத்தூள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். இப்போ துவைக்கலாம். பாருங்கள் கலரே எவ்வளோ கிளியராக இருக்குது. அப்புறமேட்டு வாட்டர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நாலு பச்சை மிளகாய் காம்பை பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா கொதிக்கணும். நல்லா துவைய கொடுத்துக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்டில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்கள். இதோட நம்ம சமையல் முடிய போது இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கலாம். நன்றி.